இந்த வீடியோல ஒரு பைத்தன் ஃபைலை எப்படி நம்ம exe ஃபைலா கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு exe ஃபைல் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைல் பாருங்க. ரீசைக்கிள் பின் இருக்குல்ல, ரீசைக்கிள் பின் ஒரு exe ஃபைல் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஏதோ வீடியோலாம் ஓட்டல கைஸ், இது ஒரு லைவ் வால்பேப்பர், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ வந்து நான் வந்து என்னுடைய ஜார்விஸ் ஃபைல் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் ஜார்விஸ் 3.2 டுட்டோரியல் வந்து லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலாம், பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் நான் 2 வந்து பைத்தன் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 பைத்தன் ஃபைலையும் இதை வந்து நான் பேசிக்காக ரன் பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுப்பேன். ஸோ பைச்சாமோ இல்லை விஎஸ் கோடில் எதுலையாவது ஓப்பன் ஆகும். நம்ம வந்து இங்கே இருக்கிற ப்ளே பட்டன் கொடுத்து நம்ம ப்ளே பண்ணுவோம். வந்து நான் மெயின் ஜார்விஸ் ஃபைலில் இருந்துக்கிட்டு நான் ப்ளே கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய ப்ரோக்ராம் வந்து ஓகே இதை பாருங்க. இது இங்கே வந்து என்னுடைய ஓவர்லே மாதிரி வந்துட்டு நான் இதுதான் என்னுடைய ஆக்சுவல் ப்ரோக்ராம். இது இப்படி வந்துடும். ஸோ இதில் நான் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளா 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 ஷோ டெர்மினல் அது இது நான் பண்ணிப்பாங்க. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், தேவையில்ல. எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி கோடிங் இருக்கக்கூடாது, ஒரு exe ஃபைலாக இருக்கணும். ஸோ அதான் நம்மளுடைய விஷ் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம? ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்மளுடைய பைச்சாம்க்கே போயிடலாம். இங்கே வந்து ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிஎஸ் கோட் பைச்சாம் எனிதிங் இஸ் ஓகே. டெர்மினலில் போயிட்டு பிப் இன்ஸ்டால் பை இன்ஸ்டாலர்னு கொடுங்க. ஜஸ்ட் பை இன்ஸ்டாலர்னு கொடுத்து ரன் கொடுங்க. அண்ட் என்னோட ரெக்வயர்மெண்ட் நாட் சாட்டிஸ்ஃபை. ஸோ ஜஸ்ட் வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், தேவையில்ல. அண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணி அதை அப்படியே சிஎம்டின்னு கொடுங்க. அப்படின்னு வந்து இந்த இடத்துல ஒரு இந்த பாத்து மூலியமாக உங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஆகும். இதில் வந்து உங்களுடைய மெயின் ஜார்விஸ் ஃபைல் இருக்கு இல்லையா, இங்கே வந்து உங்களுடைய மெயின் ஜார்விஸ் ஃபைல் எதுன்றதை கரெக்டாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய கேஸில் மெயின் ஜார்விஸ் ஃபைல் தான் என்னுடைய ஆக்சுவல் ஒரிஜினல் ஜார்விஸ் ஃபைலு. அதோடைய பேஸ் ஃபைல் தான் ஜார்விஸ் GUI. நீங்கள் சப்போஸ் ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் வச்சுருக்கீங்க, அதாவது ஒரே ஒரு பைத்தன் கொடுத்து வச்சுக்கிங்கன்னா தட்ஸ் ஓகே. நீங்கள் அந்த ஒரு பைத்தன் ஃபைல் மட்டும் கொடுத்துக்கலாம். பட் நிறைய வச்சுருக்கீங்கன்னா அதோடைய மெயினாக ஒன்றில் அது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, நீங்கள் அந்த ஃபைல் யூஸ் பண்ணணும். ஸோ என்னோடைய ஜார்விஸ் 2.0 வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் மெயின் அப்படின்னே வச்சிருப்பேன். ஸோ இதுலேயுமே அதுதான் மெயின் வச்சிருக்கேன், அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பை இன்ஸ்டாலர் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பை இன்ஸ்டாலர் ஸ்பேஸ் அந்த மெயின் ஜார்விஸோட அந்த பேர், அந்த பைத்தன் ஃபைலோடைய பேரை போட்டுக்கோங்க. மெயின் ஜார்விஸ் டாட் பை, அதாவது டாட் பை எக்ஸ்டென்ஷனில் முடியணும். அப்புறம் -1 ஃபைல்னு கொடுக்கணும். அப்போ தான் ஒரே ஃபைலில் இது எல்லாமே வந்து exe ஃபைலாக மாறும். இல்லைனா வந்து தனித்தனியாக அப்படியே ஏகப்பட்ட ஃபைலாக போகும். ஸோ நீங்கள் என்டர் கொடுத்துருங்க. அது வந்து கொஞ்சம் நேரம் அனலைஸ்லாம் பண்ணிவிட்டு டிகோடு என்கோடு என்னமோ பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு வந்து அது ஒரு மாய வித்தைகள் காட்சி உங்களுக்கு ஒரு ஏபிகே பில்ட் பண்ணி கொடுத்துரும். அச்சிச்சோ சாரி, exe ஃபைலை பில்ட் பண்ணி கொடுத்துரும். இங்கே பாருங்க காய்ஸ், பில்டிங் exe கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, எங்கேப்பா exe ஃபைலை காணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் டிஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கா பாருங்க நம்ம மெயின் ஜார்விஸ். இதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்துருச்சு. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து அப்ளிகேஷன் .exe ஃபைல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி என்னோட டெஸ்க்டாப்பில் போட்டுக்கிறேன். இப்போ அதாவது ஒரு மெயின் ஃபைல் இருக்குன்னா அது பக்கத்துலேயே அதோடைய சோர்ஸ் ஃபைல்ஸ்லாம் இருந்தால் தான் அது வந்து ரன் ஆகும், இல்லைனா எரர் காட்டும். ஸோ இப்போ அது exe ஃபைலாக மாறினதுக்கப்புறம் அது எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அது விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மெயின் கோட் இருந்தாலும் ஆக்சுவலி எனக்கு வந்து ஏதோ கண்டுபிடிச்சிருக்கு, நாட் வேலிட் டிஜிட்டல் லைசன்ஸ். பரவாயில்ல, நம்மளோட கோட் தான் நம்ம அலோவ் ஆல்வேஸ் கொடுப்போம். ஓகே, நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க நம்மளோடது. ஓகே, இது நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நல்லா வச்சுக்கலாம். ஹலோ ப்ரோ, எப்படி இருக்க? ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய ஜார்விஸ் கோட்ஸ், அதாவது ஜார்விஸ் கோடில் மெயினாக இப்படி தான் உங்களுடைய பைத்தன் ஃபைல்லாம் நீங்கள் வந்து exe ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இதோடைய இந்த மாதிரி பாம்பு மாதிரிலாம் வந்துட்டு இருக்கிறதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஜார்விஸ் வீடியோவை பாருங்கள். ஜஸ்ட் 1.5 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது இதுவாக தான் இருக்கும். ஸோ கன்சிடர் செக்கிங் அவுட். இட் வில் ரிஸ்க் த டைம் யூ டேக். வட்டாமே